ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் நிறைய டீச்சர்ஸ் வந்து சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இது எல்லா டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் மூலிமா விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ண விருப்பமுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்குமே இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னுடைய www.geojibra.orgங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நான் போயிட்டேன். என்னுடைய ஸ்டார்டிங் கால்குலேட்டரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். என்னுடைய ஜியோஜிப்ரா கிராஃபிங் கால்குலேட்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ரியல் லைஃப் சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையா இமேஜஸ் எங்கிட்ட இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை, அடுத்தது பார்த்திங்கன்னா தாஜ்மஹால், அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தோடைய இலை. ஸோ இந்த 3 விஷயங்களை இந்த சிமெட்ரி ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் மோர் அக்யூரேட்டாக இது நீங்கள் ட்ரா பண்ணலாம். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு டெமோ தான் உங்களுக்கு நான் வந்து காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு டேப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பட்டர்ஃப்ளையோடைய கிளிப் ஆர்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் பண்ணுறேன், இதில் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இது மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள், காப்பி இமேஜ் கொடுங்க. கொடுத்துட்டு நம்ம ஜியோஜிப்ரா கால்குலேட்டர் ஷூட்குள்ளே வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுங்கன்னா Ctrl+V கொடுங்க. உங்களுக்கான இமேஜ் அந்த பட்டர்ஃப்ளை வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடும். அடுத்தது இந்த AB அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு இந்த பட்டாம்பூச்சியை நமக்கு தெரிஞ்ச மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா x = a அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள், எனக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த லைனோட ஒபசிட்டியும் அல்லது திக்னஸை நான் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ இந்த லைனை இந்த பட்டாம்பூச்சியோட இந்த உடம்புக்கு நான் மிடிலுக்கு கொண்டு வர போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போதும்னா இந்த ஸ்லைடரை மூவ் பண்ணால் போதும். ஸோ நான் வந்து ஒரு மிடில் எஸ் இந்த மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு சிமெட்ரி ப்ராப்பர்ட்டினா தெரியும், இந்த கோடை பொறுத்து இந்த விங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை எப்படி நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் போகிறேன், அப்படியே கீழே போயிருங்க, மோர் கொடுங்க. இன்னும் கீழே போனீங்க அப்படின்னா அதர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பென் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை டூலை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் அப்படியே நான் வரைய ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் இது இப்படி நான் வரைய ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மவுஸ்லேயே ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ரைட்டிங் டேப்லெட் இந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இன்னும் மோர் அக்யூரேட்டாக வரையலாம். ஸோ இது டெமோ பர்பஸுங்கிறதுனால நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் அதை வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, இதோடைய ஒரு பகுதியை நான் ஃபுல்லாக இப்படி நான் வரைஞ்சிட்டு கடைசியாக நான் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளை மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதோடைய ஒரு பகுதியை நான் வரைஞ்சிட்டேன். திரும்ப நான் கொண்டு போய் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற டூலில் பாருங்கள், ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனையும் இந்த நான் வரைஞ்சி இல்லைங்களா அந்த ஸ்ட்ரோக்கையும் என்ன பண்ணுறேன்னா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், மேஜிக்கில் என்ன ஆகிடுச்சு, இந்த கோட்டை பொறுத்து இந்த பகுதி என்ன ஆயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இப்போ மூவ் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளை நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள், ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை ரொம்ப ஈஸியாக நம்ம ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சியோடைய ஒரு இறகு அந்த உடலை இருசமமாக கரெக்டாக பிரித்து பார்க்கும்போது இந்த கோட்டை பொறுத்து என்ன ஆயிருக்குன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, பிரதிபலிப்பு அப்படிங்கிறத நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லித்தரலாம். அடுத்தது இது நான் Ctrl+A கொடுத்துட்டு டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு தாஜ்மஹால் எடுத்துக்கலாம். தாஜ்மஹால் கிளிப் ஆர்ட். ஸோ அதில் போய்ட்டு ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். சப்போஸ் நான் இந்த இமேஜ் எடுத்துகிட்டு அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி நான் காப்பி இமேஜ் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஜியோஜிப்ரா கால்குலேட்டர் ஷூட்டில் போய்ட்டு திரும்ப Ctrl+V கொடுத்துட்டு நான் எனக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணோம், அல்ஜிப்ரா வியில் இருக்கக்கூடிய இந்த A and B ஹைட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், வெர்டிக்கலாக எனக்கு ஒரு லைன் வேணும், ஏன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு x = a கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஸ்லைடரை கரெக்டாக மிடில் வர மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மூவ் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே, போதும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், என்னோடய டூல்ஸில் போயிட்டு கீழே அதர்ஸில் பாருங்கள் பென் டூல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நான் அப்படியே ட்ரா பண்ண நான் ட்ரை பண்ணோம். ஸோ திரும்ப சொல்கிறவங்களுக்கு, உங்கள்கிட்ட ஒரு பென் டேப்லெட் இருந்தால் நீங்கள் இன்னும் அக்யூரேட்டாக அதை வரையலாம். பட் நான் என்னுடைய மவுஸ்லேயே நான் ட்ரை பண்ணுறேன். நம்முடைய மாணவர்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொல்லித்தரலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பகுதியை நான் வரைஞ்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணோம்,
ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் அப்படிங்கிற இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த லைனையும் இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எஸ், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் சிமெட்ரியை நம்முடைய மாணவர்கள் வந்து ரொம்ப விசுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் மூலிமா சிமெட்ரி அப்படிங்கிறத அவங்க என்டையர் லைஃபுக்கும் மறக்கவே மாட்டாங்க. இது இதை நம்ம பார்த்துட்டோம். கண்ட்ரோல் ஏ கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜ் எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் எடுத்துக்கலாம்னா ஒரு லீஃப் எடுத்துக்கலாம். லீஃப் கிளிப் ஆர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள், நிறையா வரும். அதில் சிமெட்ரியை கொண்டு வர மாதிரி கரெக்டாக ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி இமேஜ் கொடுக்கணும். என்னுடைய கால்குலேட்டர் ஷூட்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தா போதும். ஓகே, இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த லைனை கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா மிடில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போவே நம்ம மாணவர்களுக்கு தெரியும் இது வந்து சிமெட்ரிக்காக இருக்குங்கிறது. இந்த கோட்டை பொறுத்து இந்த இரண்டு பக்கங்களும் சிமெட்ரிக்காக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம அதை இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டூல்ஸில் அதர்ஸில் பென்னை சூஸ் பண்ணி கரெக்டாக என்ன பண்ண போகிறோம்னா இதை நம்ம ட்ரா பண்ணலாம். பாருங்கள், ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ அதை அப்படியே கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே ட்ரா பண்ணலாம். ஓகே, போதும். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் அபவுட் லைன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லைனையும் இந்த ஸ்ட்ரோக் இதையும் நான் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்முடைய மாணவர்களுக்கு வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிங்கிற கான்செப்டை ரியல் லைஃபோட இன்டெகிரேட் பண்ணி டீச் பண்ண முடியுதுங்கிறத பாருங்கள். இப்போ இந்த லீஃப் மட்டும் நான் தனியாக எடுத்துட்றேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டீச் பண்ணால் மேக்ஸ் மேலே இருக்கக்கூடிய பயம் போயிட்டு மாணவர்கள் வந்து கணிதத்தை ரொம்ப விரும்பி படிப்பாங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ். இதே போல் ரியல் லைஃப்பில் வேறு எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் அல்லது சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட லிங்க்கை இந்த வீடியோடைய லிங்க்கில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.